பள்ளி படிப்பு தான் படித்தது குறைவு என்றாலும் பல பேர் படிக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறத ஒரு செய்தியை சொன்னார்கள். நார்மலா இது மாதிரி வரலாற்றில் நீங்க தெரிந்து கொள்ள முடியாது. நான் தனியா ஒரு இடத்துல தெரிந்து கொண்ட ஒரு நுட்பமான செய்தி பெருந்தலைவரை பற்றி நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அக்டோபர் 2 அவரையும் நம்ம மறக்க முடியாது, அண்ணல் காந்தியையும் நம்ம மறக்க முடியாது. ரெண்டு பேரையும் இணைந்து நினைக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காலம். அவர் வந்து கர்நாடகால சுற்றுப்பயணத்துக்கு போறார். அப்ப நிஜலிங்கப்பா அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறார். அங்க கொஞ்சம் அரசியல் பேசுவது தவிர்க்க முடியாது. மகாத்மா காந்தியே சொல்றார், எந்த மனிதனும் ஜனநாயக நாட்டில் அரசியலை பற்றிய ஒரு கருத்தோ அபிப்பிராயமோ இல்லாமல் உயிர் வாழ முடியாது ஒரு ஜனநாயக நாட்டில். நிஜலிங்கப்பா முதலமைச்சரா இருக்கிறார். ஒன்று தெரிந்து கொள்ள வேணும், காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்த போது ஒவ்வொரு மாநிலத்திலும் மிக வலிமையான தலைவர்கள் உட்கார்ந்திருந்தார். தமிழ்நாட்டில் ஒரு காமராஜர், அங்க ஒரு நிஜலிங்கப்பா, தேவராஜர், சின்னப்படி போனா நீங்க சித்தார்த்த சங்கர், எங்க போனாலும் ஒரு ஜெயண்ட், அந்த பார்ட்டிக்குன்னு ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் இருப்பாங்க. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், தலைமை பண்பு பற்றிய ரகசியம் தெரிந்து கொள்ளுகிறவர்கள் எல்லாரையும் கீழே வீழ்த்திட்டு நான் ஒரு ஆள் மட்டுமே மேலே இருக்கணும் நினைச்சா அந்த இயக்கங்கள் அவர்களுக்கு பிறகு இறந்து போய்விடும். நான் வளர்கிற காலத்திலேயே இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, உன்னை தலைவன் என்று யார் அறிவிக்கிறான் என்றால் நீயே அறிவித்துக் கொள்ள முடியாது. உனது இரண்டாவது நபர் தான் உன் தலைமையை நிர்ணயிக்கிறான். நீ தலைவன் என்பதையே அவன்தான் உலகத்துக்கு பிரகடனப்படுத்துகிறான். அதனால இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பவர்களை மதிப்பது என்பது, உருவாக்குவது என்பது மிகப்பெரிய தலைமை பண்பு. அது அவருடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அந்த குணம் இருந்தது. அவருடைய சுயசரிதை வரும்போது சொல்லுச்சு, இப்ப சொல்ற ஒன்றும் தப்பு இல்லை. பொதுவா இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நம்முடைய இப்ப இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே நான் ஒண்ணு அப்புறம் 0000000 நான் மட்டும்தான் ஒண்ணு, பாக்கி எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. நீங்க நேரு மந்திரி சபையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெகஜீவன் ராம் ஒரு வலிமையான மனிதர், ஒய்பி சவான் வலிமையான மனிதர், குல்சார்லால் நந்தா, லால் பகதூர் சாஸ்திரி, நீங்க ஒவ்வொருத்தரும் நேரு மந்திரி சபையில இருந்த ஒவ்வொருத்தரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ள தாம் பிரதமர் ஆகணுங்கிற எண்ணம் உள்ளவங்க. இது இல்லாம இருக்க முடியாது அரசியல்ல, எல்லாருக்கும் அந்த எண்ணம் உண்டு. நேருவோட வெற்றி என்னன்னா 14 பிரதமர்களை கீழே வைத்து அதற்கு மேம்பட்ட பிரதமராக இருக்கக்கூடிய ஆற்றல் நேருவிடத்தில் இருந்து ஒரு பெரிய ஆச்சரியம். 12-13 பேர் பிரதமர் அவருக்கு கீழே. ஒவ்வொருத்தரும் சாதாரண ஆள் இல்லைங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி ஒரு லீடரை பார்க்க முடியுமா? அந்த மாதிரி பிரதமர்களை கீழே வைத்துக் கொண்டு அதுக்கு மேல சூப்பர் பிரதமரா நேருவால இருக்க முடிஞ்சது. நீங்க தமிழ்நாட்டு வரலாற்றையும் அப்படிதான். பெருந்தலைவர் காமராஜர் இருந்த போது சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், என்ன அர்த்தம் தெரியுங்களா? 7-8 முதலமைச்சர்களை வைத்துக் கொண்டு அதற்கு மேலான முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜரால் நீடிக்க முடிந்தது. இதெல்லாம் அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், தனிப்பட்ட ஒரு ஆற்றல். அப்படியே இருக்கட்டும். நிஜலிங்கப்பாவை நம்ம தெருவில் விட்டுருக்கிறோம். நிஜலிங்கப்பா கர்நாடகாவில் முதலமைச்சர். அப்போ பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அந்த மைசூர் பக்கம் முழுக்க சுத்த போறாங்க, அந்த கர்நாடகா முழுக்க. கார்ல நிஜலிங்கப்பாவும் காமராஜரும் பின் சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டரா போனவர் மத்தூர் கிருஷ்ணமூர்த்தி. பெங்களூர்ல பாரதிய வித்யா பவன் தலைவராக இருந்தவர் மத்தூர் கிருஷ்ணமூர்த்தி. அவரு தான் இந்த விஷயத்தை சொல்றார். அவர் டிரான்ஸ்லேட்டர், கன்னடத்துக்கும் தமிழுக்கும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக போறார். முன் சீட்ல உட்கார்ந்துருக்கார். கார் போயிட்டே இருக்கு, நச நசன் மழை பெய்யுது. அப்ப அப்படியே காமராஜர் இப்படி பார்த்துட்டு ஒரு ஏரியை பார்த்த உடனே நிஜலிங்க பார்த்து கேட்கிறார், இந்த ஏரியோட கொள்ளளவு எம்புட்டு, இந்த ஏரியோட கொள்ளளவு எம்புட்டுங்கிறேன் அப்படின்னு. நிஜலிங்கப்பா சொன்ன தெரியாது. இதுல எத்தனை போகத்துக்கு, 3 போகமா 2 போகமா, நீர் பாய்ச்சி எப்படி, பாசனம் எப்படி, 2 போகமா 3 போகமா? நிஜலிங்கப்பா சொன்ன தெரியாது. இதுக்கு வரத்து தண்ணி எங்கேருந்து வருது, எந்த ஆத்துல இருந்து வருது, ஏதாவது அதை பத்தி தெரியுமா அப்படின்னார். நிஜலிங்கப்பா கடுப்பாயிட்டார். வண்டி நிறுத்து, சும்மா நொச்ச நொச்சன்னு இந்த ஆள் கேள்வி கேட்டே வரும்.
இல்லை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வா போன்னு பேசிக்கிற அளவு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பார். வண்டி நிறுத்து அப்படி நிறுத்த சொல்லிட்டு இந்த பின்னாடி பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியர் சும்மா வர்றான், ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு வர்றான். அவனை வந்து இங்கே உட்கார சொல், இந்த ஆள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவன் பதில் சொல்லட்டும். நான் ஜீப்பில் தொங்கிக்கிட்டு வேணாலும் வருவேன், இந்த ஆளோட என்னால் வர முடியாது, நான் ஜீப்பில் போய் உட்காடுறேன், நீ கேட்குற கேள்வி எல்லாம் கேளு, அவன் பதில் சொல்றதெல்லாம் சொல்லட்டும் அப்படின்னு கன்னடத்தில் பேசுறாரு. யாரு? நிஜலிங்கப்பா. மத்தூர் கிருஷ்ணமூர்த்தி இவ்வளவும் சொல்றாரு, நேரேட் பண்ணார். அவர் தான் நடந்த விஷயத்தை சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கு காமராஜருடைய ரிப்ளை, ஏ மூதேவி, நீ எல்லாம் முதலமைச்சரா இருந்தா நாடு உருப்புடுங்கிற. நிஜலிங்கப்பாவை பார்த்து காமராஜர் கொடுத்த பட்டம், அது கூட மூதேவின்னு முழு வார்த்தை சொல்லல, திருநெல்வேலி பக்கத்துல ஏ மூதிம்பாங்க அந்த ஸ்லாங்ல, அத சொல்றாரு. மத்தூர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, பாக்கி எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், எங்க முதலமைச்சரை பார்த்து இந்த வார்த்தையை மட்டும் நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? எனக்கு அப்படியே கையை காலை பிசைஞ்சுக்கிட்டு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் வந்து இவர் சொன்ன பதில சொல்ல முடியாம இருக்கிறேன். நிஜலிங்கப்பா சொன்னாரு, அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டு பாக்கியெல்லாம் சொல்லுங்க. எனக்கு தெரியும் இந்த கோவம் வந்தா அந்த வார்த்தையை சொல்லுவாரு, அதனால அந்த வார்த்தையை விட்டுரு, அது தவிர வேற என்னமோ சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு. ஆனா உண்மை நீங்க யோசிக்கணும், அதாவது அவருக்கு வந்து தான் இருக்கிற பகுதி மட்டுமே இல்லை, இந்தியா முழுக்கவே செழிப்பா இருக்கணும், ஒரு நீர்நிலை பற்றிய விவரம் ஒரு முதலமைச்சருக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மனசுல இருக்கு பாருங்க. இவனை சரி கட்டணும் அவனை சரி கட்டணும் அதெல்லாம் நினைப்பு இல்லை. ஒரு ஏரி தண்ணினா எங்க போகுது, எங்க வருது, அதுல எத்தனை விளையுது, எவ்வளவு விவசாயி அதால வாழ முடியுது, அது 2 போகத்துக்கு போகுதா 3 போகத்துக்கு போகுதா, இது தெரியலன்னா நீ எல்லாம் உட்காந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு. இதுதான் காமராஜ். அதாவது அவர் ஜியோகிராபி படிச்சாரோ டொபோகிராபி படிச்சாரோ படிக்கலையோ தெரியாது, ஆனா இந்த பூமியை இன்ச்சு பை இன்ச்சு தன்னுடைய காலால் அளந்தவர், கருத்தால் அளந்தவர், இன்னொரு திருவிக்ரம அவதாரம் அவர். அதாவது பிடபிள்யூடி இன்ஜினியர் வந்தா சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் மேப்பே வேண்டியதில்லை, அவருக்கு மேப்பே வேண்டியதில்லை. அப்படி போய் 3 கிலோமீட்டர் 3 மைல் போனா அது வருமையா, அங்க போனா அந்த ஒரு ஏரி வருமையா, அங்க ஒரு மலை இருக்குமையா, எதையுமே மேப் எடுத்து அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்றாங்க அவரை பத்தி. இந்த மாதிரியான தனித்த சிறப்புடைய ஒப்பற்ற ஒரு பெரிய தலைவர், பெருந்தலைவர் காமராஜ். டாக்டர் மாணிக்கம் ரொம்ப அழகா சொன்னார், நம்ம சொல்ற டிகிரி டிப்ளமா இதெல்லாம் வெறும் சர்டிபிகேட் தான். படிப்பு என்பது வேறு, அறிவு என்பது வேறு, அட்டை என்பது வேறு. நீ படிச்சேங்கிறதுக்கு ஒரு அட்டை வேணா கொடுக்கலாம், உனக்கு அறிவை எவன் கொடுக்க முடியும்? நீயா சேகரிச்சாதான் உண்டே ஒழிய அட்டையை இன்னொருத்தன் கொடுக்கலாம், அறிவை இன்னொருத்தன் கொடுக்க முடியுமா? அது அங்கங்க உற்பத்தி ஆனாதானே உண்டு. அதுல காமராஜருடைய தனித்த சிறப்பு என்ன அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய நுட்பமான அந்த யோசனை. கமலஹாசனுடைய அண்ணன் அப்பா பரமக்குடி சீனிவாசையர் வந்து இது கேட்கிறாராம், 13 பேர் பிரசிடென்சி காலேஜில் எடுத்துட்டாங்க, 13 பேரை எடுத்திருக்கிறாங்க, என் பையனுக்கு சீட் கிடைக்கல, மார்க் வாங்கல, கிடைக்கல. காமராஜர் ரிப்ளை, மார்க் வாங்கியிருந்தா கிடைக்கும் இல்லையா? இல்ல இல்ல, அது வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் 13 பேர்னு போட்டாங்க, இவன் வேற ஃபார்வேர்டு கிடைக்கல அப்படின்னு. சரி சரி, அந்த காலேஜ் டைரக்டருக்கு ஃபோன் போடு. அவர் போட்டு ஏன் கொடுக்கலையாம, என்ன கொடுக்கல அப்படின்னு. இல்லை இல்லை, அது 13 பேர் தான் கொடுக்க முடியும், அதை ஒரு 14-15 ஆக்க முடியாதா? காலேஜில் சீட் இன்க்ரீஸ் பண்ண முடியாதா கேட்குறாரு. முடியாதுக்கு, இப்போ ஆர்ட் சப்ஜெக்டாக இருந்தால் பண்ணிடலாம், ஃபிசிக்ஸுக்கு லேப் வேணும், கெமிஸ்ட்ரினா லேப் வேணும், லேபில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது, 13 பேருக்குரிய லேப் கெப்பாசிட்டி தான் இருக்குது, அதனால பண்ண முடியாது அப்படின்னு. நான் ஒரு 13 பேரோட உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்க, நாங்கள் திடீர்னு 23 பேர் வந்துட்டோன்னா என்ன பண்ணுவேன் நீ? ஐயா நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம், 2 தடவை சமைப்போம், பாத்திர பண்டம்லாம் அதே இருந்தா கூட மறுபடியும் சமைப்போம். அதை பண்ணையா என்ன அர்த்தம்? ஈவினிங் காலேஜ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறத சொல்றாரு அவரு. இன்னொரு போட வேண்டியதானே, ஈவினிங் காலேஜ் அதே லேபை வச்சு இன்னொரு 13 பேர் அகாமடேட் பண்ண வேண்டியதுதானே சார். அவர் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ சயின்ஸ் எல்லாம் போய் படிக்கல, ஆனா மனுஷனை ஒசத்தணுங்கிற விஷயத்தை நினைச்சதால புதுசா ஐடியா தோணிக்கிட்டே இருந்தது அவர். இப்போ நாங்கள் பேரண்டிங்னு கிளாஸ் எடுப்போம், அதாவது பேரண்டிங் கிளாஸ் ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அம்மா எழுந்து கேட்பாங்க, பிள்ளையை எப்படி சார் வளர்க்கணும்
அதை பத்தி தான் பேசியிருக்கோம் 2 மணி நேரமா. அவங்க நிதானமா கேட்பா. இது வரைக்கும் நான் என்னமோ வேற ஏதோ விஷயம் பேசுற மாதிரி பிள்ளைய எப்படி சார் வளர்க்கணும், ஏமா இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் அதை தானே சொன்னேன், அதெல்லாம் என் பிள்ளைக்கு ஒத்து வராது சார். இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? நானும் என்னென்னமோ சொல்லி பார்க்கறது சார், நடக்கல. அவன் எல்லாம் அத்திட்ட பாய்க்கிறான் சார். நான் ஒரே ஒரு பிள்ளை தான் சொல்வேன், அதாவது நம்ம பிள்ளை மேல நமக்கு அக்கறை இருந்தா புதுசா யோசனை வரும். நான் சொல்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நமக்கு அக்கறை இருந்தா யோசனை புதுசா வரும். நீ நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலே எவனுக்கு தேவை இருக்கோ அவன் தான் கண்டுபிடிப்பானே ஒழிய எவனுக்கு தேவை இல்லையோ அவன் கண்டுபிடிப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனுக்கு தேவை இருக்கோ அவன் தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பான். அது மாதிரி நம்ம பிள்ளை உருப்பண்ணுங்கிற அந்த அக்கறை நமக்கு இருந்தாதான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த நாடு உருப்பண்ணுங்கிற அக்கறை அந்த காலத்து தலைவர்கள் எல்லாருக்கும் இருந்ததால அவங்களுக்கு அந்த புதிய யோசனைகள் இருந்து கொண்டே இருந்தது. இது பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு பெரிய ஆற்றல். வள்ளலார் முதல்ல ஒரு நிலையில இருந்தார், பின்னால ஒரு நிலையில இருந்தார். அப்புறமா இப்படிலாம் சொல்லாமா சார்? மற்றவங்கன்னா அவங்கள இப்படிலாம் வளர்ந்தாங்கன்னு சொல்லலாம். அவர் வருவிக்க வந்தவர், அவரை போய் அப்படி சொல்லாமா? கொஞ்சம் பொறுமை. ஓஷோட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டான், கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? கடவுளுங்கிறது எங்கன்னு சொல்ல முடியுமா? சின்ன உதாரணம் சொன்னார். ஒரு விதை, அந்த விதையை பூமிக்குள்ள போடு, அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய் ஆகும், அந்த விதை இல்லாம போகும், அந்த விதை காணாம போகும். அப்புறமா அதுல இருந்து ஒன்று மெதுவா வெளியில வரும், ஒரு இலை வரும், இன்னொரு இலை வரும், அப்படி மேலே போகும். அது பெரிய ட்ரங்க், பெரிய ஒரு வளர்ச்சி வரும், இலை வரும், காய் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் அப்படி கீழே இருந்து மேலே வரும்போது மரத்தை பார்த்து ஒருத்தன், இது எப்படி வந்ததுங்க? ஒரு விதை, அந்த விதையை காட்டு, விதையை காட்டு அப்படின்னா, அதுதான்டா கரைஞ்சி இந்த இவ்வளவுமா இருக்கு. அது மாதிரி இறை என்கிற ஆற்றல் தான் பிரபஞ்சமாய், பூமியாய், அண்ட வெளியாய் எல்லாமே விரிஞ்சிருக்கு. நீ இப்ப அந்த விதையை காட்டு காட்டு காட்டுன்னா கண்ணு எடுத்தாப்புல கொண்டாந்து காட்ட முடியுமா? அதை உணரத்தான் முடியும். அந்த வித்திலிருந்து இது அனைத்தும் முளைத்திருக்கிறது என்பதை உணரத்தான் முடியுமே ஒழிய அதை காட்டு அப்படின்னா எப்படி காட்ட முடியும்? ஆனா நல்ல கவனிங்க, அந்த விதையை நீங்க போடுறீங்க, செடி வளருது. விதைங்கிறது ஒரு ஸ்டேஜ், செடிங்கிறது 2வது ஸ்டேஜ், மரம் அப்படிங்கிறது 3வது ஸ்டேஜ். அப்புறம் அது என்ன பண்ணுது? இப்போ எங்கள் வீட்டில் தென்னை நட்டோம், தென்னையை விதை போட்டோம், ஒரு தேங்காயை கொண்டு போய் நட்டோம், வந்தது அது, அந்த இலையெல்லாம் வந்தது, தென்னங்கீத்து வந்தது, போது நெடு அது போட்டு போகுது. பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறான், ஓலை எங்கள் வீட்டில் உழுது சாருங்கிறான். அப்புறம் அவனை சரி கட்டி இப்படியே போய், நாளைக்கு உனக்கு தேவையானாலும் இந்த ஓலை வேண்டி இருக்கும்ல, அதனால தான் இப்போவே அது உன் வீட்டில் விழுது. அப்படிலாம் சரி கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணி அது மேலே போனால் எதுலேருந்து வந்ததோ அது அப்படியே டயங்கன்னு காட்டுச்சு. எந்த தேங்காயிலேருந்து வந்ததோ அதே தேங்காயை காட்டுச்சு. கடவுள் எது என்று தேடிக்கொண்டே போனால் கடைசியில் அது நம் உள்தான் இருக்கிறது என்பதை நாமே பார்க்கிற ஒரு நிலை வரும். நீங்க எந்த தேங்காயை பூமியில போட்டீங்களோ அது இல்லாத கோலம் எல்லாம் காட்டிட்டு கடைசியில தேங்காய் தான் போய் முடியுது. அது போய் ஒரு 10 தேங்காய், 40 தேங்காய், 50 தேங்காய் தான் மாறுது. நீங்க வெளியில தேடுற வரைக்கும் கடவுளை தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியில அது உங்களுக்கு உள்ளதா இருக்குங்கிற ரியலைசேஷனுக்கு வரணும். அப்ப வித்துன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, மரம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, பூத்தல்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அப்புறம் காய்த்தல்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் நிறுத்த முடியுமா? வள்ளலார் நேச்சுரல் ஆனவர், அந்த டிரான்ஸ்பர்மேஷனை பதிவு பண்றார். நான் முதல்ல அப்படி இருந்தேன், பக்தி தோத்திரங்கள்ல இருந்தேன், அப்புறமா நான் தேட ஆரம்பிச்சேன். பக்தர், சித்தர், புத்தர், முக்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லையா? பக்தியில் இருக்கிறவங்க ஒரு நிலைமை, அப்புறமா 2க்கு மத்தியில போறவங்க சித்தர்கள், பிறகு அறிவால எது இறைவன் தேடிட்டு இருக்கிறவங்க புத்தர்கள், கடைசியில நாமளே இறைவன் கண்டுபிடிக்கிறவங்க முக்தர்கள். பக்தர், சித்தர், புத்தர், முக்தர், முக்திக்கு போறவன் முக்தர். இந்த 4 ஸ்டேஜ்ங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க அக்செப்டே பண்ணாம முதல்ல நீ எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னா மறுபடியும் நான் நர்சரி ஸ்கூல்ல போய் பாபா பிளாக் ஷீப்பா பாட முடியும்? நான் பள்ளிக்கூடத்தெல்லாம் இடிச்சிருங்கன்னு சொல்லல, நல்ல கவனிங்க, பள்ளிக்கூடத்தை இடிங்கன்னு நான் சொல்லல, பல்கலைக்கழகங்களை படிங்கன்னு சொல்றேன். பள்ளிக்கூடத்திலேயே படிப்பேன்னு சாதிக்காதீங்கன்ற நான் விட முடியாது. எல்கேஜியை தான் கடைசி வரைக்கும் பாபா பிளாக் ஷீப் தான் சொல்லுவேன். எவ்வளவு நாள் தான் சொல்லுவேன்? அந்த யூனிஃபார்மே இப்ப பத்தாதுரா, நீ வளர்ந்துட்டு இப்ப அந்த யூனிஃபார்ம் இப்ப போட முடியாதுரா அப்படின்னா அதெல்லாம் முடியாது. அதே யூனிஃபார்ம் போடுவோம், நாங்க அதே ஸ்கூலுக்கு போவோம், அதே மாதிரி பாபா பிளாக் ஷீப் தான் சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா உன்னை எவன் தான் காப்பாத்துறது? நீ பல்கலைக்கழகத்துக்கு வர வேணாமா? நர்சரி ஸ்கூல்ல இருந்து பள்ளிக்கூடம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரணும், காலேஜ் வரணும், அப்ப யூனிவர்சிட்டிக்கு போகணும், நீ ஒரு தீசிஸ் எழுதி டாக்டரேட் பட்டம் வாங்க வேண்டாமா?
இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், திஸ் இஸ் எவல்யூஷன். இந்த எவல்யூஷன் தான் வள்ளலாற்ற நீங்க உணர வேண்டியது. அத கூச்சமே இல்லாம எனக்கு அப்போது அற்ப அறிவாக இருந்தது. யார் சார் சொல்லுவார் அந்த வார்த்தையை? டிக்ளேர் பண்ணிட்டார்ல. அதை மட்டும் தயவு செய்து தேடு. நீங்க திருவுருட்பா படிங்க படிக்காதீங்கலாம் நான் சொல்லல. இப்போ உட்கார்ந்து பல பேர் ஒருத்தர் பல கோடி செலவு பண்ணி சார் பழைய திருவுருட்பா பாடலை கல்லுல வெட்டி கடலூர் சுத்தி போடுறாரு சார். ஏன்னா அதுதான் எங்களுக்கு வேணும். 5 திருமுறை வரைக்கும் தான் வேணும். 6ஆம் திருமுறை பத்தி கவலை கிடையாது. 5 திருமுறை தான் உலகத்தில் இருக்கணும். ஏன்? அதுதான் பழைய அந்த கான்செப்ட் அப்படியே காப்பாற்ற முடியும். இதெல்லாம் பிடிவாதம் இல்லை. நீங்க வள்ளலாருக்கு துரோகம் பண்றீங்க. நீங்க மனசுல ஒரு ஐடியா மனசுல வச்சுக்கிட்டு அதுக்குள்ள வள்ளலார் அடக்குவேன்னா அது எவ்வளவு பெரிய தவறு. அது பண்டித ஜவஹர்லால் நேரு ரொம்ப அழகா டாக்டர் சிற்பி சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு ஏதாவது குழாயில தண்ணி எல்லாம் நேருவால வந்தவனப்பா. அவர் மட்டும் இல்லாம பட்டேல் வந்திருந்தாருன்னு வச்சுக்கிய குழாயில தண்ணி ஆறா கொட்டும். நேரு வந்ததால தான் கொட்டல. அது கூட ஒரு கலரா கொட்டுது பாருமா. அது ஒரு மாதிரி பச்சை கலர்ல வரல அப்படின்பா. அதாவது விதவிதமா யோசனை சொல்லி நேரு சார் ஒரு மனிதர் இறந்த பிறகு அவர் பிறப்பு பற்றிய விஷயங்களை பேசலாமா? ஒரு மனிதர் காலம், அதாவது இப்படி சொல்லட்டுமா, பதில் சொல்ல வாய்ப்பில்லாத போது ஒரு மனிதனை விமர்சிக்காது. பதில் சொல்ல வாய்ப்பில்லாத போது, அவனுக்கு வாய்ப்பில்லாத போது அவனை பற்றி நம்ம விமர்சிக்க கூடாது. ஏன் சத்தவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு வேற ஒண்ணும் இல்ல. பதில் சொல்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போது அவங்களை பத்தி நம்ம குறை சொல்லக்கூடாது. இதான் உலக இலக்கணம். அவங்க எழுச்சி மறுபடியும் பதில் சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு அதை பத்தி கவலைப்படல. வாட்ஸ்அப்ல பாருங்க, பேஸ்புக்ல பாருங்க, நேருவை பத்தி காந்தியை பத்தி அப்பா என்னென்ன அசிங்கமா எழுத முடியுமோ எதையுமே கூச்சம் இல்லாம எழுதணும். காந்தி என்ன சொல்றோம்? அவர் பாரு இந்த மிகப்பெரிய பிரிவினைக்கு அவர் தான் காரணம் ஆயிட்டாரு. தேவையில்லாம ஒரு சிக்கல் அவர் உண்டு பண்ணிட்டாரு இந்தியாவில். அவர் எவ்வளவு வேதனைப்பட்டாருன்னு அவருடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தா தானே தெரியும். அவர் என்ன இப்படி விரும்பினாரா? அது நடக்கணும்னு ஆசைப்பட்டாரா? எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் சில விஷயம் நடக்காதுங்கிற போது யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒரு மனிதனுக்கு உருவாகிறது. அப்ப சில முடிவுகளை விரும்புறோமோ விரும்பலையோ நம்ம சில சமயத்துல கனத்த இதயத்தோடு சில முடிவுகளை எடுக்கணும். அது மாதிரி காந்தி சில முடிவுகளுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த மாதிரி ஒத்துக்கொண்ட ஒவ்வொரு முடிவையும் நாம இன்னைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு காந்தி இந்த தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நேரு இந்த தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அது பேசுகிற முறை வளர்ந்த ஜனநாயக நாட்டுக்கு சரியானது அல்ல. வளர்ந்த ஜனநாயக நாட்டுக்கு அது சரியானது அல்ல. ஏன்னா நாளைக்கு நாம போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி தான் நாளைக்கு 10 பேர் அப்படி பேச போறா. அந்த அவமானம் தேவையா? இதான் யோசிக்கணும். காந்தியடிகளுடைய இதயம் சரி இப்படி ஓப்பனாவே கேட்கிறேன்னு, ஏன் காந்தி இருந்த போது மற்ற தலைவர்கள் யாரையாவது சுதந்திரம் வாங்க வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா? யாராவது கை பிடிச்சி வச்சுட்டாங்களா? மகாத்மா காந்தி தான் வாங்கணும், அவர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும், மற்றவங்க எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களா? அப்போ சுதந்திரத்துக்கு எதுவுமே பண்ணாதவங்களை இப்ப சொல்லிவிட்டு அன்னைக்கு அப்படி இப்படி பண்ணதால தான் தப்பு எவன் வேலை பார்த்தானோ அவனை குறை சொல்றது, யாருக்கு வேலையே பார்க்கலையோ அவங்க வந்திருந்தா சரியா இருக்கும்னு பேசினா இது என்ன நியாயம்? சில வீட்டுல ஒய்ஃபை எப்படி பண்ணுவா? நீங்க ஒரு யோசனை சொல்லுங்க. சொல்லவே கூடாது. ஏன்னா அவ சொல்ல மாட்டா. சொல்றவன 1000 குறை சொல்லலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். செய்யறவன 1000 குறை சொல்லலாம். எதுவுமே செய்யாதவன் யாரு வேணாலும் ஒண்ணு சொல்லாமே இருக்கலாமே. அது தவறு. எஸ்கேபிசம், தப்பிச்சு ஓடுற ஒரு முறை. காந்தி ஒருபோதும் தப்பித்து ஓடுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லை. என்ன முடியுமோ அதில் எந்த அளவு நேர்மையை நிலைநாட்ட முடியுமோ அதை நிலைநாட்டி முழுமையான ஒரு தூய்மையோடு வாழ வேண்டும் என்ற முயற்சி. சில குறை உண்டு, சில விமர்சனம் உண்டு. விமர்சனம் இல்லாம யாராவது இருக்க முடியுமா? காந்திக்கு சிக்கனத்துல ரொம்ப நாட்டம். ஓஷோ ஒரு தடவை கிண்டல் அடிக்கிறாரு. அவரா பூந்தொட்டியில் கூட கோதுமை செடிகளை வளர்ப்பார். பூந்தொட்டிகளில் கூட கோதுமை செடிகளை வளர்ப்பார். கோதுமை வளர்த்தால் தேசத்துக்கு லாபம் என்று பேசுவார். அந்த கலை உணர்ச்சி இல்லாத, அழகுணர்ச்சி இல்லாத மனிதரை பற்றி ஏன் கேட்கிறீர்கள் என்பார் ஓஷோ. அது வேற. காந்திக்கு அழகுணர்ச்சிங்கிறது ரொம்ப கம்மி. எல்லாமே பயன் உணர்ச்சிங்கிறத பத்தி யோசிப்பார். அதாவது ரவீந்திரநாத் டாகூர் ஒரு முறை காந்தியோட அந்த கிளம்புறாரு வெளியில நடை வாக்கிங்க்கு. அப்போ ரவீந்திரநாத் டாகூர் வாருவார், தலையை நல்லா அழகா வாரிட்டு தான் வெளியே வருவார். காந்திக்கு என்ன இருக்கு? தலை வாரணும்னு நினைச்சா அவர் தலையும் வர மாட்டார், காலும் வர மாட்டார், யாரையும் கால வாரியும் விட மாட்டாரு, தலையும் வர மாட்டார். அவருக்கு எரிச்சலா வருது ரவீந்திரநாத் டாகூர் தலைமுடியை வாரிக்கிட்டு இருக்கிறது. என்ன பெரிய விஷயம்னு போய் தலைமுடியை இப்படி வாரிக்கிட்டு இருக்கிற, வாப்பல நடந்து வாக்கிங் போறதுக்கு என்ன பெரிய தலைமுடியை வாரிக்கிட்டு இருக்கேன். சார் டாகூருடைய பதில் ரொம்ப அழகான பதில்.
நான் என்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக இவை செய்யவில்லை. யார் கண்ணிலும் அசிங்கம் படக்கூடாது, அழகுதான் எல்லோருக்கும் கண்ணில் பட வேண்டும் என்ற பிறர் மீது உள்ள அக்கறையால் செய்கிறேன். அதாவது பார்க்கிற எல்லாமே அழகா இருக்கணும், சரியா இருக்கணும், அதுக்காக என் தலையை வாரிட்டு வரேன், இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு. உண்மைதான், காந்திக்கு அழகுணர்ச்சி ரொம்ப முக்கியம் இல்லை, பயன் உணர்ச்சி ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு நாட்டுக்கு பயன்படும் அப்படின்னு யோசிக்கிறவர். ஆனால் அதுக்காக காந்தியை இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ண முடியுமா? அவரை மாதிரி ஒரு நேர்மையான ஒரு மனிதர் நேருவே சொல்றாரு, பல இடங்களில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு. கருத்து வேறுபாடு இல்லாம இருக்க முடியாது. மனிதனாக பிறந்த யாராவது கருத்து வேறுபாடு இல்லாம இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? ஆனா கருத்து வேறுபாடு இருக்குங்கிறதுக்காக ஏதோ காங்கிரஸ் விட்டு நாங்க காந்தியை வெளியே அனுப்பணுன்ற எண்ணத்தோடு செயல்படுவதாலாம் மேல்நாட்டில் எழுதிட்டு இருக்கிறாங்க. அவர்கள்லாம் முட்டாள்கள். காந்தி இல்லாமல் எங்களால எப்படி இருக்க முடியும்? அதை நினைச்சு கூட எங்களால பார்க்க முடியாது நேரு சொல்றார். அதாவது ஒரு செய்தி நீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க, சுயசரிதையிலேயே அது வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, நேருடைய சுயசரிதையில வருது, காந்தி கிட்ட பல கோடி பணம் சேர்ந்து போச்சான். எப்போ? அப்பவே நிறைய சேர்ந்து போச்சான். அவர்கிட்ட அதை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு நேருவெல்லாம் பிளான் பண்றாங்களாம். இந்த விட்டுட்டா, இந்த கிழவரை விட்டுட்டா அந்த பணம் எல்லாம் நமக்கு வராம போயிடும் அப்படின்னு காந்தியை சரி கட்டுறாங்களாம். இப்படிலாம் அந்த காலத்திலேயே நியூஸ். இது வெளிநாட்டு பத்திரிகைகள் எல்லாம் வேற போடுறாங்களாம். அப்பதான் நேரு வருத்தப்படுறாரு, என்ன காந்தி எப்போ ஒரு தடவை பெரிய அளவு வசூல் பண்ணி 1 கோடி ரூபாய்க்கு மேல ஒண்ணு கொண்டு வந்தார். அது ஒரு துளி கூட இந்தியாவுடைய பணிக்கு காணவே காணாது. அப்படி இருக்கும்போது காந்திகிட்ட ஏதோ பல கோடி பணம் இருக்கிறதாவும் அதுக்காக நாங்க அவரை அட்ஜஸ்ட் பண்ணி போறதாவும் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுது? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்று நேரு தன்னுடைய சுயசரிதத்துல பதிவு பண்றார். இது எதுக்கு சொல்ல வர? மனிதர்கள் விமர்சிப்பார்கள், குறை சொல்வார்கள், பழி சொல்வார்கள். ஆனால் நாம் பார்த்த பல தலைவர்கள் யோசிச்சு பாருங்க, இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த நாட்டுக்காகவே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் நாம நினைவு கூறணும். அதுக்கு அடையாளமா தான், அது மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி பள்ளி பிள்ளைகளுடைய மனதில் பதிந்து, கல்லூரி மாணவர்கள் மனதில் பதிந்து, மீண்டும் தமிழ்நாட்டில் அந்த புதிய உணர்வுகள் மனதில் பதியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையான புத்தகத்தை மிகச்சிற வர்த்தமானன் எப்போவுமே அவங்க கொண்டு வர பதிப்பு ரொம்ப அழகா இருக்கும். அந்த புத்தகம், காகிதம், அச்சு, படிக்கிறதுக்கு கண்ணுக்கு அது எளிமையா இருக்கக்கூடிய முறைகள், இந்த மாதிரி அதை படிச்சா அந்த பேப்பர்ல அந்த எழுத்து படிக்கிறதுக்கு நல்லா இருக்கணும், ஃபாண்ட்ஸ் கூட நல்லா இருக்கணும், அப்பதான் படிக்க முடியும், புத்தகத்தை எடுத்து படிக்க முடியும். அதையெல்லாம் நன்கு செய்யக்கூடிய வர்த்தமானன் அவர்கள் இதை முயன்று செய்திருக்கிறார்கள். டாக்டர் மாணிக்கம் அவர்கள் இது மாதிரி நல்ல பணிகளுக்கு துணை நிற்கிறவர்கள். சிற்பி போன்றவர்கள் அறிவு சார்ந்த ஆதரவுகள் கொடுத்து அதை வெற்றியடைய செய்கிறவர்கள். நீங்கள்லாம் அதை வாங்கி வெற்றியடைய செய்யணும். நமக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல, நாம அதை வாங்கி புத்தகத்தை எவ்வளோ ஓசியிலேயே படிக்கலாம்னு நம்ம யோசிக்க கூடாது. நாமளும் புத்தகத்தை வாங்கி செலவு பண்ணணும். எங்க அப்பா பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அவருக்கு 30 ரூபா சம்பளம் இருந்த காலத்துல 50 ரூபா புக்கு வாங்கியிருக்காரு. எப்படி ஹிக்கின் பாதம்ஸுக்கு போனாராம், ஏதோ ஒரு புக்கு ஒரு வால்யூமா வச்சிருந்தானா, இது 50 ரூபா அப்படின்னா செட்டு. எங்க அப்பாவுக்கு சம்பளம் 30. அவர் என்ன கேட்டிருக்காரு தெரியுமா? இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கொடுக்கலாமா? நான் மாசம் 5 ரூபாய் அப்ப நான் 10 மாசம் கொடுத்துட்றேன். பாருங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல எவர்சில் ஒரு பாத்திரம் வாங்குவான், இன்ஸ்டால்மெண்ட்ல கோல்டு வாங்குவான், இன்ஸ்டால்மெண்ட்ல எங்க அப்பா இன்ஸ்டால்மெண்ட்ல புக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டார். 5 ரூபா மாசம் நான் கொடுத்துட்றேன், எனக்கு இந்த புக்கை கொடு, நான் என்ன பண்றேன் 5 ரூபா மாசம் கொண்டாந்து கொடுத்துட்றேன். அவர் இப்படி பார்த்துட்டு, சார் புத்தகத்தில் உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்கா சார்? பரவாயில்ல சார், நீங்க எடுத்துட்டு போங்க சார், பணம் கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்க, எப்போ முடியுதோ கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க சார், எடுத்துட்டு போங்க சார். இலவசமா புத்தகம் வாங்குறது எழுத்தாளனுக்கு தப்பு. இலவசமா புத்தகம் வாங்கினா அது எழுத்தாளனுக்கு தப்பு. அதனால நான் இப்ப அட்வான்ஸ் 5 ரூபா கொடுத்துட்றேன், மாசம் 5 ரூபா கொடுத்துட்றேன். எதுக்கு சொல்ல வரேன்? புத்தகங்களை நாம வாங்கி அதை ஆதரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எல்லாத்தையும் விட்டு போகிற மிக சுதந்திரமான, மிக உயர்ந்த, வானளாவிய ஒரு வளர்ச்சிக்கு வழிகாட்டிய ஒரு மெய்ப்பொருள் வள்ளலாருடைய கருத்து. அதை நோக்கி போங்க, அதை நோக்கி பயணிக்கணும். இது மாதிரி மனிதர்களில் தொடங்கி இது மாதிரி புனிதர்கள் வரையில் நாம் புரிந்து கொள்ளணும். பழையவர்களை அளவுக்கு மீறி புகழவும் கூடாது, அளவுக்கு மீறி இகழவும் கூடாது. இதுலெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். எப்போ இருந்துட்டு போனவங்களை இப்ப விமர்சனம் பண்ணுவது என்பது நல்ல பழக்கம் இல்லை. இதுல இருந்தெல்லாம் மாறி நாம மேல வரணும். இதை நாம சிந்திக்க வேண்டும் என்ற வேண்டுதலை உங்கள் முன்பு வைத்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த ராமலிங்கர் பணிமன்றத்துக்கு